ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரிஸ்லா ரெசிபிஸ் அண்ட் vlogs. இன்னைக்கு வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் மோர் போலாமரடி எக்ஸிபிஷன் தான் வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆவடி செக் போஸ்ட் அடுத்து உள்ள கவரப்பாளத்தில் வந்து லொக்கேட் ஆயிருக்குது. இன்னைக்கு நாங்கள் பொங்கல் ஃபெஸ்டிவல் அன்றைக்கி போயிருந்தோம். பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்ட்லாம் ரொம்ப கியூ ஜாஸ்தியாக இருந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் கவுண்டர் தனியாக, பார்த்தீங்கன்னா ஜிபே ஃபோன்பே கவுண்டர் தனியாக வச்சுருந்தாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா பார்க்கிங்குமே ரொம்ப ஃபுல்லாக இருந்தது. பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங் எல்லாமே ரொம்ப ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஸோ இதோட என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 60 rupees. பிலோ 5 years வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் கிடையாது. ஆஃப்டர் above 5 years தான் டிக்கெட் இருக்குது. 60 rupees என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு. ஸோ உள்ள என்ட்ரன்ஸ் உடனே பார்த்தீங்கன்னா டிக்கெட் செக் பண்ணுறாங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு தான் டிக்கெட் எடுத்துக்கிட்டாங்க. மீதி 2 பேருக்கு டிக்கெட் வந்து குழந்தைக்கு வந்து டிக்கெட் நீங்கள் ரிட்டர்ன் வாங்கி போய் கேஷ் போகும்போது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. உள்ளே போனவே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வில்லேஜில் ஒரு திருவிழா செட்டப் பண்ண மாதிரி இருந்துச்சு. நல்லா அழகாக சூப்பராக தோரணெல்லாம் கட்டி பார்க்கவே செம்மையாக இருந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் உள்ளே வந்ததுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 3D ஸ்பாட்டு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா செல்ஃபி ஸ்பாட்டு அண்ட் குதிரை சவாரி அண்ட் பார்த்தீங்கன்னா யானை மேலே உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இது எல்லாத்துக்குமே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி சார்ஜஸ் தான் நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரன்ஸ் டிக்கெட் மட்டும் தான் 60 rupees. உள்ளே விளையாடுறதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 rupees, 70 rupees, 80 rupees சொல்லிட்டு ஒவ்வொரு அந்த கேம்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வச்சுருக்காங்க. அண்ட் உள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிட்ஸுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜோக்கர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அவங்க இருந்தாங்க. அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். அவங்க நல்லா சேரப் பண்ணிட்டாங்க குழந்தைங்களுக்கு. அவங்க பார்த்துமே குஷி ஆகிட்டாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணதுனால, கிறிஸ்மஸ் பிஃபோர் டே ஸ்டார்ட் பண்ணதுனால அந்த கிறிஸ்மஸ் தீம்லாம் இருந்துச்சு. சாண்டா கிளாஸ், கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் இருந்துச்சு. அவங்க ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு உள்ள வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இந்த அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் ஃபெஸ்டிவல்னால பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வில்லேஜ் செட்டப் பக்காவாக பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷன் கொண்டாடுற மாதிரி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோலம் போடுற மாதிரி அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜல்லிக்கட்டு வந்து பார்த்தீங்கன்னா காளமாடு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டி அந்த மாதிரிலாம் வச்சு அழகாக சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க. இது ரொம்ப பார்க்க அழகாக இருந்தது. அண்ட் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ஸ்பாட்டு. இதை தாண்டினோடனே பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அப்பளம், டெல்லி அப்பளம், ஐஸ்கிரீம்ஸு, கார்ன் அந்த மாதிரி சொல்லி சாப்பிட்றதுக்கான நிறைய இது வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுங்க உள்ளே போனதுமே நமக்கு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த பால் கேம் வச்சுருந்தாங்க. வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ என் பசங்க 2 பேருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 60 rupees என்ட்ரன்ஸ் டிக்கெட் இதுக்கு உள்ள. அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3D ஷோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸோட பேட்ரி கார் இருக்குல்ல, பேட்ரி பைக், அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுங்க ஓட்டுறதுக்கு அந்த ஒரு கேம் ஸ்பேஸ் வச்சுருந்தாங்க இங்கே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரைட்ஸ் இருந்துச்சு. நிறைய பெரிய பெரிய ரைட்ஸ் அது மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுங்க பெரிய ரைட்ஸ்லாம் போல, ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன ரைட்ஸ் மட்டும் அவங்களை கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஸோ கூட்டம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல் அன்றைக்கி வந்து 12 o'clock ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நார்மலாக 4 to 10 o'clock. பட் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் ஃபெஸ்டிவல்ன்றனால வந்து பார்த்தீங்கன்னா 12 o'clock ஸ்டார்ட் பண்ணிடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராம்போலின் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 60 rupees தான் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பே ஹவுஸு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னோ ஹவுஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸ்னோ ஹவுஸ் வந்து 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஐஸ் கட்டியை மட்டும் நமக்கு இது பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கெலாம் ரொம்ப ஒரு வாட்டர் ரைடு ரொம்ப பிடிச்சது இது. என் பையன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன போட்டில் போனோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80 rupees. அந்த பின்னாடி உள்ள வாட்டர் பலூனுமே அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 80 rupees தான். என் பையன் அதில் போகல, பயமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நிறைய குழந்தைங்க போய் பயந்தாங்க அதில் போகிறதுக்கு. ஸோ குழந்தைங்க வந்து தைரியமாக இருந்தாங்கன்னா மட்டும் அனுப்பிவிடுங்க. சப்போஸ் அது கீழே விழுந்த ஆழம் இல்லை, பட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸெல்லாம் நனைஞ்சிரும். குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு பயமாக இருக்கும். பயமாக இருக்க குழந்தைங்க அனுப்பாதீங்க. என் பொண்ணு கொஞ்சம் தைரியமாக தான் உள்ளே போயிட்டா, நல்லா போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணா. இது வந்து 80 rupees. கொஞ்சம் அந்த பையன் அந்த பக்கத்துலேயே நிற்கிறான். நமக்கு வந்து குழந்தைங்க கீழே விழாத மாதிரி, சப்போஸ் போட் மேலே இடிக்க வந்தால் கூட டக்குன்னு தள்ளி விட்டுறான். அவன் சேஃப்டிக்கு அவன் பக்கத்துலேயே நிற்கிறனால நமக்கு பயம் இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குதிரை சவாரி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 80 rupees. நாங்கள் 2 பேருமே ஒரே டைமில் உட்கார வச்சுட்டு சும்மா ஜஸ்ட் ஒரே ஒரு ரவுண்டு தான், ரொம்ப ஃபுல்லாக சுற்றிட்டுலாம் வரல, ஜஸ்ட் ஒரு ரவுண்டு தான் போயிட்டு வராங்க. அதுக்கு 8 rupees. ஃபோட்டோ எடுக்க சேர்க்கிறது சூப்பராக இருந்துச்சு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ராட்னம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு.
அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே மாட்டு பொங்கல் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 12:00 ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நிறைய கேம்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, கரும்பு உடைக்கிற கேம்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கன்ஃபார்மாக போய் பாருங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் வின் பண்ணுறீங்களோ இதுவாகுறீங்களோ தெரியல. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மதுரை பன் இருந்துச்சுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ்னு ஸ்டார்ட் ஆகுது. நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. பால்கோவா பன்னு இதெல்லாம் இருந்துச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டு சக்கரை பன் தான் வச்சு வாங்கி வந்தேன். பட்டரு நாட்டு சக்கரை போட்டு வாங்கினா அதில் சுட்டு நல்லா தராங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் கிட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு ஸ்டேஜ் கொடுத்துருந்தாங்க. இந்த எக்ஸிபிஷனோட லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 28 வரை முடியுது. ஸோ அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்க்குறதெல்லாம் வந்து பாருங்கள், ரொம்பவே நல்லாவே இருக்குது. ஸோ இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் வந்து நம்ம எப்பவுமே இந்த தீவுத்திடல் வரைக்கும் போகணும், நம்ம மெரினா பீச் வரைக்கும் போக வேணும்னு அவசியம் இல்லை. இங்கேயே ரொம்ப சூப்பராக செட்டப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஸோ கிட்ஸுங்க வந்து பெரியவங்க நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் இந்த ஃபெஸ்டிவல் டைமில். வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க உங்களோட கிட்ஸ் உங்களோட திங்ஸ் எல்லாமே பத்திரமா பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நீங்கள் வாங்குற டிக்கெட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்கி ட்ரா காம்படிஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் அண்ட் கான்டாக்ட் நம்பர் எழுதி போட்டிங்கன்னா குழுக்கள் மூலம் ப்ரைஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குற மாதிரி வரைக்கும் பாய்.